ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1122 ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. அதாவது எக்கட் முடிய போகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஜாய் பாயை பற்றின சரியான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்லே தெரியும் இந்த சாப்டர் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. ஸோ அதனால தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாய் பாயை பற்றின முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தரமான சாப்டர் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. தேர்ஸ்டே இதோட ஸ்பாய்லர்ஸ் படிக்கும் போதே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் நமக்கு தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும், அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா when the time is right அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இது ஜாய் பாய்க்கும் எமித்துக்கும் உள்ள கான்வர்சேஷன். ஜாய் பாய் வந்து எமித்துட்ட டைம் வரும்போது நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அதாவது ஏன்ஷியன் ரோபோட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதான் இதில் காட்டியிருக்காங்க. வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட்டை கேட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பீப்புள் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரியாக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முழுகிடுமோ அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அந்த பைரட்ஸ் எல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, தண்ணிக்குள்ளே முழுகினா நம்ம இந்த வேர்ல்டே கண்ட்ரோலில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பைரட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ மெரைன் ஹாஸ்பிட்டலில் வந்து கோபி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். கோபிக்கும் லூஃபிக்கும் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதாவது லூஃபி கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறான்னு சொல்லியிருப்பான். ஸோ அதோட உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கோபிக்கு இப்போ புரியுது. புரிஞ்சதும் கோபி என்ன சொல்கிறான்னா, லூஃபிஸா உங்களோட ட்ரீமை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குமான்னு தெரியல. ஸோ கட்டு பக்கி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பக்கி அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசினதும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி பக்கி பேச, பக்கியோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கி ஆஹா ஓஹோன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே க்ரொக்கடைல் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி அமைதியாக உட்கார்றா பக்கிங்கிற மாதிரி பக்கியை திட்டுறான். ஸோ கரிபுவை பார்த்தீங்கன்னா டெவான் அண்ட் வேனாகர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கரிபுவை ஹச்சுனூஸ் ஐலண்டில் அழைச்சிட்டு போகிறாங்க. டெவான் வந்து நம்ம டீச்சருக்கு கால் பண்ணி இவனை கொண்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டீச்சர் சொல்கிறான் அவனோட இன்ஃபர்மேஷன் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா நானே அவனை கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்கிறான். ஸோ பேக் டு எக்கட் வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. வெகாபங்க் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உண்மை ஜாய் பாய் அப்படிங்கிற மாதிரி. அந்த ப்ராட்காஸ்ட் நடக்கும்போது வார்குரி வந்து எமித் அதாவது ஜெயன் ரோபோட் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். இந்த டைம் அட்டாக் பண்ணதில் டெண்டன் மூஷி சுக்குநூறாக போயிடுது. ஸோ அதுலேருந்து வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. ஸோ நுஸ்ஜுரோ தலைவன் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 சனிக்கு நேராக போயிட்டுருக்கான். போன சாப்டரில் ஜோரோ வந்து நுஸ்ஜுரோ 1000 சனிக்கிட்ட நெருங்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜோரோ பார்த்தீங்கன்னா இப்போ நுஸ்ஜுரோட்ட போய் ஒரு கிராஷ் போட போகிறாங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இந்த சைடு நம்ம சாட்டன் வந்து கரையில் ரீஜெனரேட் ஆகியிருக்கான். அதாவது போன சாப்டரில் வந்து லூஃபி அண்ட் போனி சாட்டனே ஓட்ட போட்டு அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து சாட்டன் வந்து ரீஜெனரேட் ஆகியிருக்கான். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா போனியை காட்டலை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சாப்டரில் போனியை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போன 2 சாப்டர் ஃபுல்லாக போனியே பார்த்தீங்கன்னா மெயினாக காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த சாப்டரில் போனி இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், வார்குரி, நுஸ்ஜுரோ இவங்க 3 பேரும் எல்பாஃப் அண்ட் 1000 சன்னி கிட்ட பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி காட்டிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. எமித்து ஒரு கயிறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். அண்ட் எமித்து வந்து ஜாய் பாயை பற்றி நினச்சிட்டு ஐம் சாரி ஜாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இப்போயும் உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் லூஃபி வந்து ஜாய் பாய் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எமித் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த நாளோட ஞாபகம் பார்த்தீங்கன்னா எமித்துக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ எமித் என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிடுங்க ஜாய் பாய், நான் உங்களை ராஜா வாக்கலை. ஸோ இமு அண்ட் ஜாய் பாய் இவங்களுக்குள்ள கனெக்ஷன் இதுதான். ஜாய் பாயால் கிங் ஆக முடியலை. ஸோ அவங்க ஏதோ நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஜாய் பாயை ராஜாவாக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எமித் இந்த சைடு சேட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எமித் வந்து லூஃபிட்ட உன் நெய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். லூஃபி வந்து ஐ மங்கிடி லூஃபி, நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எமித் வந்து டியா அப்படிங்கிற மாதிரி எமித் வந்து பார்க்குறான். எமித் வந்து அந்த ரோப்லேருந்து ஒரு நாட்டை பார்த்தீங்கன்னா அவிக்கிறான். ஸோ அந்த நாட்டை அடுத்ததும் பார்த்தீங்கன்னா எமித் உடம்புலேருந்து பிளாக் கலர் லைட்டிங் ஃபுல்லாக வர ஹாக்கி பவர் சரியான ட்ரெமெண்டஸ் ஹாக்கி. ஸோ அந்த ஹாக்கி பவர் மூலமாக மொத்த மெரைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆகுறாங்க. இந்த சைடு எல்லாம் தெரிக்குதுன்னு சொல்லலாம். தரமான சீனாக இருக்க போகுது இது. ஸோ எமித் வந்து லூஃபி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, லூஃபி என்னடா கான்க்யூரர் ஹாக்கியாங்கிற மாதிரி பார்க்க,
எமித் வந்து அந்த நாஸ்டாலஜிக் ரிதமை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினது ரொம்ப நன்றி. இந்த ரிதம் வந்து நான் அப்போ கேட்டேன், ஸோ அதுக்கப்புறம் இப்போ கேட்குறேன், ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எமித் சொல்கிறான். எமித் ரிலீஸ் பண்ண அந்த நாட்லேருந்து வந்த கான்க்யூரர் ஹாக்கி பார்த்தீங்கன்னா மொத்த எக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்குது. மெரைன்ஸ் எல்லாம் ஒரு சைடு மயக்கம் போட்டு விழுக, சிஏ பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. ஸோ அந்த ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த கான்க்யூரர் ஹாக்கியோட பவர் அப்படி இருக்குது. அண்ட் அந்த ஹாக்கி பவர் மூலமாக ஜூபிட்டர், வார்குரி, நுஸ்ஜுரோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அகெயின் மேரிஜோஸ்லேயே போயிட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது மார்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்கான். ஸோ இவங்களோட ஒரிஜினல் பாடி வந்து அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு க்ளோனாக என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு டெலிபோர்ட்டேஷன் மூலமாக அப்படி இருக்குது. பட் சாட்டன் மட்டும் இங்கே நிற்கிறான். ஏன்னா சாட்டன் வந்து ஒரிஜினலாகவே வந்திருப்பான். மற்ற 2 பேரும், மற்ற 4 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிட்டாங்க திரும்பி. சாட்டனை தவிர உள்ள அந்த 4 எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேரிஜோஸில் போயிட்டு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்மில் தான் இருக்காங்க. தரமான பேனல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இமு வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த இமுவே பார்த்தீங்கன்னா ஜாய்பாயோட ஒரு கான்க்யூரர் ஹாக்கி போர்ஷனில் முட்டி போட்டு கதறிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஜாய்பாயோட ஒரே ஒரு கான்க்யூரர் ஹாக்கி ரிலீஸ், அதுவும் ஜாய்பாயாக கொடுக்கல, எமித்து ரிலீஸ் பண்ண அந்த நாட்லேருந்து வந்த ஹாக்கியில் உலகத்தே ஆட்டி படைக்கிற இவன் முட்டி போட்டு கதறிட்டு இருக்கா ஜாய்பாய்னு. அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் தரமான ஒரு சம்பவத்தை அப்போவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவும் எஃபெக்ட் இருக்கும் இமுக்கு. ஸோ சர்வெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இமுசாமா அப்படின்னு கூப்பிட, இமு வந்து ஜாய்பாய்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்கேர் ஆகிருக்கா. ஸோ அந்தளவு ஜாய்பாயோட நேம் இமுவுக்கு மறக்க முடியல. தௌசண்ட்ஸ் அண்ணி எல்ப் ஆஃப் ஷிப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சீயில் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்கட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. என்னடா எமித் தானா ஒரு ரோப்லேருந்து ஒரு நாட்டை ரிலீஸ் பண்ணுறான், கான்க்யூரர் ஹாக்கி போகுது. அதுக்கான ரீசன் வந்து இப்போ நான் சொல்கிறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த 5 எல்டர்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 பேனல் சாப்டரோட லாஸ்ட் 2 பேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் அண்ட் எமித்துக்கு நடக்கிற கான்வர்சேஷனை காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு புரியும் எமித் வந்து எப்படி ஜாய்பாயோட அந்த ஹாக்கி போர்ஷனை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எமித் அண்ட் ஜாய்பாய்க்கு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போகுது. ஜாய்பாய் சொல்கிறான் எமித் டைம் வரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எமித் கேட்குறான் டைம் வரும்போது என்ன பண்ணணும். ஸோ ஜாய்பாய் சொல்கிறான் டைம் வரும்போது உனக்கு டேஞ்சராக இருக்குது, உனக்கு யாரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், உன் லைஃப் டேஞ்சராக இருக்குன்னா நான் உன்னை காப்பாற்ற உயிரோடு இருக்க மாட்டேன், ஆனால் உன்னை நான் அப்பையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவேன் நான் இறந்த பிறகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ட்ரெமண்டஸ் ஹாக்கி உள்ளதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஹாக்கி பவரை இந்த ரோப்பில் உள்ள நாட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ உன் லைஃபுக்கு ஏதாச்சும் டேஞ்சர் இல்லை நீ யாரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், பட் இது உன்னை காப்பாற்றுங்கிற மாதிரி நம்ம ஜாய்பாய் அவரோட ஹாக்கி போர்ஷனை எமித்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்குது. எமித் கடைசியில் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எமித் அண்ட் ஜாய்பாய் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஜாய்பாய் சொன்னது கேட்டு எமித் வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இறந்தா கூட என் கூட தானே இருப்பீங்க ஜாய்பாய் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான், ஆனால் இதுக்கும் நிறைய டைம் இருக்குது, ஃப்யூச்சரில் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீ வாழ்ந்த காலம் நான் இருக்க போகிறதில்ல. ஸோ உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா நீ இந்த நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாய்பாய் சொல்கிறான். ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எமித் வந்து அப்படியே நினச்சி பார்க்குறா, ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் தனிமையாக தான் இருப்பேன் ஜாய்பாய் உங்களை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எமித்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்பாயோட ஒரு பியூட்டிஃபுல் மெமரியில் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ ஜாய்பாய்க்கும் எமித்துக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சாப்டரில் காமிச்சிருக்காங்க. என்னடா எல்லா சாப்டரும் மொக்கையாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓடா தரமான ஒரு சாப்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ நான் அந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன், பரவாயில்ல காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பேனலை பார்க்கணும், ஏன்னா இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் பார்க்கணும். ஸோ இதில் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா ஜாய்பாயோட கை பார்த்தீங்கன்னா ஒரு கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் லெக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது மிஸ்டேக்காக இல்லை உண்மையிலே ஜாய்பாய்க்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேனல் நான் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சாப்டரை பார்த்தீங்கன்னா விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாப்டர். எமித் அண்ட் ஜாய்பாயோட கான்வர்சேஷன் ரொம்பவே தரமாக இருந்துச்சு. அண்ட் ஜாய்பாயோட ஹாக்கி சொல்லவே வேணாம், தலைவன் அந்த காலத்திலே அந்த மாதிரி இருந்திருக்கான். ஸோ ஜாய்பாய் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாஸ்டோட ஸ்டோரி நீ எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு தியரி இருக்குது. அதாவது எமித் தான் பார்த்தீங்கன்னா இனி லூஃபிட்ட இந்த ஜாய்பாயோட ஸ்டோரிஸ் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்கிறதுக்கான ஒரே ஆள் வெகாபங். ஸோ அவரும் போயிட்டார்.
ஸோ இந்த பாஸ்டோட ஸ்டோரிஸ் எல்லாருமே எமித் வந்து நம்ம லூஃபியை ஜாய் பாய் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜாய் பாய்கிட்ட நம்ம எமித் வந்து அந்த பாஸ்ட்டில் நடந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நம்ம லூஃபிகிட்ட நம்ம எமித் சொல்லணும். ஸோ அதுலேருந்து தான் நமக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜாய் பாய்க்கும் எமித்துக்கும் என்ன அப்படி ஒரு கான்வர்சேஷன் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எல்பா ஃபார்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போது எக்கெட் முடிஞ்சு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான சாப்டர் வந்திருக்கு. ஸோ இந்த சாப்டரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.